இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு பயன்பெறுங்க. தற்போது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2025 5வது மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. 2025 ஆண்டு பிறந்தது தெரியல, அந்த அளவுக்கு வேகமாக போயிட்டுருக்கு. ஏன் தெரியலனா 4 மாதம் முடிந்து இப்போ 5வது மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நாட்கள் நமக்காக நிற்காதுங்கிறது இந்த மாதங்கள் புதுசாக பிறக்கும் போது தெரிய வருது. மே மாதம் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு மாதிரி அமைய போகுது. காரணம் என்னென்னா, கிரகங்களிடையே அமைந்திருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான். கிரகங்களிடையே அமைந்திருக்கக்கூடிய அந்த அமைப்பு மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாற்றம் ஏற்படுங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு மே மாதம் நடக்கக்கூடிய கிரகங்களுடைய அந்த மாற்றம் சேர்க்கை காரணமாக அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். தெளிவாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஆக்சுவலி சிவன்மலை உத்தரவு பெட்டியில் உத்தரவு முருகன் கொடுக்குறாருல, அந்த உத்தரவு எப்படி சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதே தாக்கம் இந்த கிரக மாற்றங்கள் உங்களோட ராசிக்கு ஏற்படுத்தும். அதனால் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுங்கிறத உங்கள் ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறுவதற்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரியாக கிரக சேர்க்கை கிரக மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத சொல்கிறேன். முதல்ல அதை என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரங்க மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ சிம்ம ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க உங்களுக்கான கிரகநிலை ஃபஸ்ட்டு எப்படிங்கிறத இந்த மாதம் சொல்கிறேன். ராசியில் கேது, கலஸ்தரஸ்தானத்தில் சனி ராகு, அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன், தொழில் ஸ்தானத்தில் குரு சந்திரன், ஐனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய். இந்த மாதிரி கிரகங்கள் வள வரப்போகுது இந்த மாதம். இதில் கலஸ்தரஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கையும் பாக்கியஸ்தானத்தில் சூரிய புதன் சேர்க்கையும் வலுவாக அமைஞ்சிருக்கு. இதனால தான் உங்களோட ராசிக்கு பயங்கர மாற்றம் ஏற்படும். அதெல்லாம் என்னங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. கிரக அமைப்பு இப்படி அமைஞ்சிருந்தாலும் கிரக மாற்றங்கள் இந்த மாதம் குறிப்பிட்டது சில நடக்கும். அந்த கிரக மாற்றங்கள் என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. மேவுடைய 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து விலகி லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து விலகி தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் மே மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து விலகி தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் மே மாதம் 31ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்கள் அமைஞ்சிருக்கு. கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் தான் இப்போ நீங்கள் என்ன பலன்கள் பெற போகிறீங்கிறத உங்களோட ராசிக்கு நான் சொல்ல போகிறேன். என்ன பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்க, என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்குது. இப்படி தன்மையுடைய சிம்மராசி அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாதம் திடீரென டென்ஷன்கள் உண்டாகும். அதை குறைத்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அது ஏற்படாமல் இருக்க விட்டு கொடுத்து போங்க. நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று எண்ணிய பொருட்கள் வாங்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. அப்போ தான் நீங்கள் வாங்கி வெற்றியானது பெற முடியும். எதிலும் அவசரம் காண்பிப்பதை தவிருங்க. அதுதான் உங்களோட ராசிக்கு இந்த மாதம் நல்லது. ஸோ இந்த மாதிரி எதிலும் அவசரப்படாமல் பொறுமையாக இருக்கணும்.
பொறுத்தார் பூமியார்வார் என்ற பழமொழிக்கு ஏற்ப பொறுமையாக செயல்படணும். அப்படி நீங்கள் உங்கள் ராசிக்காரங்க இந்த மாதம் செயல்பட்டிங்கன்னா ரொம்ப நல்லது என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்குங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு அது தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் இந்த மாதம் நீங்கும். முற்றிலும் உங்களோட ராசிக்கு தொழில் வியாபாரத்தில் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். அந்த யோசனைகள் தோன்றுவதற்கேற்ப நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய தொழிலில் வெற்றியானது நீங்கள் பார்க்க முடியும். இது தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு சொல்லப்பட்ட பலன். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திட்டமிட்டு எந்த ஒரு காரியங்களையும் செய்யணும். அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட வெற்றியை ஈஸியாக அடைய முடியும். அப்புறம் குடும்பத்தில் உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகிழ்ச்சியானது கூடும். அந்த மகிழ்ச்சி கூடுவதற்கேற்ப நீங்கள் செயல்படணும். அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே ஒரு விதமான நெருக்கம் உண்டாகும். அந்த நெருக்கத்தோட பிள்ளைகளுக்காக பாடுபடுவது ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். அவர்கள் உங்களை அனுசரித்து செல்வது இந்த மாதம் நடக்க போகுது. எதிர்பார்த்த செலவுகள் உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஏன்னா உடலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்க. அப்புறம் நீங்கள் வாகனங்களை இயக்கும்போது நிதானமாக இருக்கணும். வேகமாக இயக்கிறது, ஏதாவது பண்ணுறது, அதெல்லாம் எதுவுமே இந்த மாதம் பண்ணக்கூடாது. அதில் கொஞ்சம் நிதானம் தேவை. அப்புறம் பெண்களாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிட்டிங்கனாவே பாதி பிரச்சனை உங்களுக்கு வராது, நல்லதாக இருக்கும். எதிலும் நிதானமானது தேவை. பொருள் சேர்க்கையானது உங்களுக்கு உண்டாகும். பொருள் சேர்க்கை உண்டாகும் போது அந்த பொருள் சேர்க்கையை கண்டிப்பாக நீங்கள் சேர்க்க பாருங்கள். இது பெண்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இந்த மாதம் தேடி தேடி வருங்க. கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்பினையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம், நல்லது. உடன் இருப்பவர்களை ஆலோசித்து காரியங்களை முன்னெடுக்கணும். அதுதான் உங்களோட வெற்றிக்கு தடை வராமல் காக்கும். அதனால் அதை நீங்கள் செய்யுங்க. இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இருக்கும். நீங்கள் புத்தி கூர்மையோடு செயல்களை ஆராய்ந்து செய்வது நன்மை பயக்கும். மேலிடத்தில் உங்களுக்குன்னு தேவையற்ற வாக்குவாதம் வரலாம், அதை நீங்கள் தவிர்த்துக்குங்க. மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் பெரிய அளவில் பிரச்சனை வராது. அப்புறம் மாணவர்களுக்கு திட்டமிட்டு பாடங்களை படிக்கணும். அப்போ தான் கல்வியில் வெற்றிக்கு உதவுற மாதிரி சூழ்நிலை அமையும். இல்லைனா கல்விக்கு வெற்றி பெறுற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமையாது. ஸோ இந்த மாதிரியான பலன்கள் தாங்க உங்களோட ராசிக்கு நீங்கள் பெற போகிறீங்க. இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, அதையும் சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. மகமில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சக ஊழியர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது நல்லது. பணவரவு அப்போ தான் உங்களுக்கு அதிகமாகும். எதிர்ப்புகள் நீங்கி எதிலும் உற்சாகம் உண்டாகும். மன மகிழ்ச்சிக்காக பண செலவு செய்ய தயங்கக்கூடாது. நண்பர்கள் சேர்க்கையால் அவர்களால் உதவி கிடைக்கும். ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான பலன் இந்த மாதம் கிடைக்கும். ஸோ ஸ்போர்ட்டிவாக எடுத்து செயல்படுங்க. அப்புறம் பூரமில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க. வியாபார தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன் தரும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேண்டிய உதவிகள் மேலதிகாரிகள் மூலம் கிடைக்கும். பொறுப்புகள் கூடும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். அதெல்லாம் கிடைக்கிறதுனால அதற்கேற்ப நீங்கள் ஸ்போர்ட்டிவாக செயல்படணும் என்பது உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். உஷ்ண சம்பந்தமான நோய் வரக்கூடும். எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் அதை தடுக்கலாம். பிள்ளைகள் மனமகிழும்படி நடந்து கொள்ளணும். வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்க்கணும். அப்படி மீறி தலையிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படும். ஸோ இது உத்திரமில் பிறந்த நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்துக்குங்க. ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத சொல்லிட்டேன், தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இந்த மாதம் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லி வணங்கி வருவது.
இல்லை கேட்டு வணங்கி வருவது. இதை பண்ணிங்கன்னா உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். அப்புறம் இந்த மாதம் சந்திராஷ்டம தினம் 22, 23, அதிர்ஷ்ட தினம் 16, 17. உங்களுக்கான முழு பலன்கள் இதுதாங்க. ஸோ உங்களுக்கான முழு பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.